பிள்ளைத்தமிழ் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவதுதான் பிள்ளைத்தமிழ். இப்போ பிள்ளைத்தமிழில் பார்த்திங்கன்னா 10 பருவங்கள் உண்டு. பருவத்துக்கு 10 பாடல் என 100 பாடல்களால் இது பாடப்படும். இதில் பார்த்திங்கன்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் என பிள்ளைத்தமிழ் வந்து இரு வகையாக பாடப்படும். இப்போ இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள் மொத்தம் 7 இருக்குது. என்னென்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இப்போ ஆண்பால் பிள்ளைத்தமிழோட கடைசி 3 பருவம் என்னென்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேன். பெண்பால் பிள்ளைத்தமிழோட கடைசி 3 பருவம் பார்த்திங்கன்னா கலங்கு, அம்மானை, ஊசல். நமக்கு வந்து பாடப்பகுதியில் செங்கீரை பருவம் கொடுத்துருக்காங்க. இப்போ செங்கீரை பருவம்னா என்னென்னா செங்கீரை செடி வந்து காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை வந்து 5-6 மாதங்களில் மென்மையாக அசையும். இப்பருவத்தை தான் செங்கீரை பருவம்னு சொல்கிறோம். இப்பருவத்தில் வந்து குழந்தை தன் இருகை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகம் அசைத்தும் ஆடும். இதுதான் செங்கீரை பருவம். இப்போ சிலம்பு கிங்கிணின்னா காலில் அணிவது, அரைஞான் அப்படிங்கிறது இடையில் அணிவது, சுட்டினா நெற்றியில் அணிவது, குண்டலம் குலை அப்படின்னா காதில் அணிவது, சூழினா தலையில் அணிவது.